கொல்லிமலைக்கு வர்றதே பெரிய அபூர்வம். அந்த கொல்லிமலையில் வந்துட்டு ஒரு முறை போனால் அவங்களுடைய வாழ்க்கை, பொருளாதாரம் ஏதாவது ஒன்று மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு எந்த இடத்துல போனாலும் வேலை நடக்கலை, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன், இந்த போய் இது பண்ணிட்டு வந்தேன், அது பண்ணிட்டு வந்தேன்னாலும் சில மக்களுக்கு சில வேலைகள் நடக்காது. தெய்வத்தை முழுமையாக நம்பணும். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு வீட்டில் வந்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு தான் மலை பிரதேசங்களில் ஏறணும். மலை பிரதேசங்களில் தான் அதிகப்படியான உயிர் சேதங்கள் ஏற்படும். அது முக்கியமாக கொல்லிமலை சித்தர்கள் வாழக்கூடிய ஒரு புனித பூமி. நல்ல எண்ணத்தோடு கிளம்புனாதான் ரிட்டன் ஒழுங்காக வருவீங்க. இல்லாட்டி வண்டி கிண்டி எங்கேயாவது நின்று போயிடும், இல்லை விபத்தாகிடும், ஏதாவது ஒன்று காலவாரி விட்டுரும், மேலே போகவே முடியாது, பனி வந்துடும், ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஆத்மாவாக இருந்தால் எல்லா இடங்களும் போவீங்க.